யூனிவர்சிட்டியை கம்பேர் பண்ணுற அளவுக்கு வளர்ந்துருக்கக்கூடிய ஒரு வணிகவியல் துறைங்கிறது இந்த வட்டாரத்தில் ஜிடிஎன் கலைக்கல்லூரி தான். கிரிமினல் இன்வெஸ்டிகேஷனில் சில பேர் இன்ட்ரெஸ்டடாக இருப்பாங்க, அவங்க மட்டும்தான் இந்த கோர்ஸை சூஸ் பண்ணி வருவாங்க. அந்த இன்ட்ரெஸ்டட் ஸ்டூடெண்ட்ஸுக்கு இங்கே வந்தோடனே அதுக்கு தகுந்த மாதிரி அந்த டிபார்ட்மெண்ட் அமைஞ்சிருச்சு. அருமையான டிபார்ட்மெண்ட்டு. ஃபஸ்ட்டு இயர்லேயே அவங்க வந்து ட்ரைனிங் போகிறாங்க, எஸ்பிஐபி மீட் பண்ணுவாங்க, இன்னும் டிஃப்ரெண்ட் போலீஸில் இருக்கக்கூடிய கேசஸ் அப்புறம் எடுத்துகிட்டு வருவாங்க, கிரைம்ஸ் எல்லாம் எடுத்துகிட்டு வருவாங்க. இந்த அளவுக்கு ஒரு இன்ட்ரெஸ்டான அது கோர்ஸ். அவங்களுக்கு வேலை வாய்ப்புன்னு பார்த்தீங்கன்னா, ஈவன் அவங்க லா படித்தாங்கன்னா, ஃபாரன்சிக் சயின்ஸ் முடிச்சுட்டு அவங்க லா போனாங்கன்னா ரொம்ப மிகப்பெரிய ஒரு இன்வெஸ்டிகேட்டராகவும் ஒரு சிறந்த அட்வொகேட்டாகவும் அவங்க வர முடியும். NAAC அக்ரிடிட்டேஷனில் A++ தர நிர்ணயம் பெற்றது, 4க்கு 3.56 மதிப்பெண்கள் பெற்றது. இது ஒரு மகத்தான சாதனை. மாணவர்கள் முடித்து வெளியே செல்லும் போது நீதிபதிகளாக, வழக்கறிஞர்களாக, ஒரு சட்ட வல்லுநராக, சட்டம் உருவாக்கக்கூடியவர்களாக, ஒரு சட்ட மேதையாக உருவாக வேண்டும் என்ற ஒரு பிளஸ்ஸிங்ஸோடு அந்த மாணவர்கள் வழி அனுப்பப்படுகிறார்கள். இங்கே ஜிடிஎன் நர்சிங் கல்லூரியில் அரசு அங்கீகாரம் பெற்ற 4 வருட பிஎஸ்சி நர்சிங் கோர்ஸ், 3 வருஷம் ஜிஎன்எம் கோர்ஸ், 2 வருஷம் ஏஎன்எம் கோர்ஸ் நடத்துகிறோம். அதில் ஏஎன்எம் கோர்ஸ் வந்து தமிழ் வழியில் படிப்பிக்கிறோம். அண்ட் ஜிடிஎன் வந்து மேனேஜ்மெண்ட் எனக்கு ரொம்ப நிறைய சப்போர்ட் பண்ணிகிட்டு இருக்காங்க. சேர்மன் சார், ரத்னம் சார் ஆகட்டும் சரி, டைரக்டர் துரை சார் ஆகட்டும் சரி, எனக்கு ஃபினான்ஷியலி சரி அண்ட் ரொம்ப ரெகக்னைசேஷன் கொடுத்துட்ருக்காங்க இந்த காலேஜில். அண்ட் ரெகுலர் ஸ்போர்ட்ஸ் கோட்டா எப்படி இருக்குமோ அதை விட ரொம்ப அட்வான்டேஜஸ் இருக்குது இங்கே வந்து எனக்கு. ஆர்ட்ஸ் காலேஜுடைய அகாடமிக் டைரக்டர் டாக்டர் மார்க்கண்டேயன் நம்ம கூட இருக்காங்க. வணக்கம் சார். வணக்கம். இந்த காலேஜில் மட்டும்தான் காமர்ஸ்க்கு நிறைய ரிசர்ச் இருக்குது அப்படின்னு நாங்கள் கேள்விப்பட்டோம். அதோட ஆரம்ப புள்ளியாகவும் நீங்கள் இருந்திருக்கீங்க, அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள். சயின்ஸில் மட்டும்தான் பண்ண முடியும். சயின்ஸ் ரிசர்ச்சுங்கிறது வேறு, அது வந்து லேபில் பண்ணக்கூடிய ரிசர்ச். ஆனால் இது வந்து அப்படி கிடையாது, இது சோசியல் சயின்ஸ் ரிசர்ச். அப்படிங்கும்போது இதில் நல்லா டெப்த்தாக பண்ண முடியும்னு சொல்லி ரிசர்ச் சென்டராக காமர்ஸ் டிபார்ட்மெண்ட்டை மாற்றினேன். ஆக்சுவலாக ஒரிஜினலாக வந்து காமர்ஸ் டிபார்ட்மெண்ட்டு, இப்போ அது சொல்ல மாட்டாங்க, பிஜி அண்ட் ரிசர்ச் டிபார்ட்மெண்ட் ஆஃப் காமர்ஸ்னு சொல்லுவாங்க. ஸ்காலர் ஒருத்தர் வந்து அண்ணாமலை யூனிவர்சிட்டியில் எக்ஸ்டர்னல் எக்ஸாமில் நான் போயிருந்தேன். அவருக்கு பிஹெச்டி எக்ஸ்டர்னலாக போயிருந்தப்போ அன்றைக்கி 100வது கேண்டிடேட்னு சொல்லி அவங்க பெருமையாக பேசினாங்க. அண்ணாமலை யூனிவர்சிட்டியில் சரவணன் ஒரு டாக்டரேட் வாங்கினார், இங்கே படித்தவர். அங்கே வந்து அவருடைய வார்டு வந்து பிஹெச்டி வாங்கும் பொழுது நான் எக்ஸாமில் நான் போனப்போ 100வது கேண்டிடேட்டுங்கிற பெரிய விழாமாய் கொண்டாடினாங்க. அப்போவே நாங்கள் 100 அச்சீவ் பண்ணிட்டோம் ஜிடிஎனில். நாங்கள் புதுசாக வந்த ஒரு டிபார்ட்மெண்ட் இவ்வளோ தூரமாக அச்சீவ் பண்ணோம். அதனால் ரிசர்ச்சில் வந்து காமர்ஸ் வந்து வந்தது. எங்களை பார்த்து கெமிஸ்ட்ரி வந்தாங்க, எங்களை ஃபாலோவராக தான் வந்துக்கிட்டு இருக்காங்க இன்றைக்கும். நாங்கள் தான் நிறையா பண்ணிட்டோம். அதெல்லாம் ரொம்ப நிறைவு இருக்குது. யூனிவர்சிட்டியிலே எல்லோரும் சொல்லுவாங்க, யூனிவர்சிட்டியை கம்பேர் பண்ணுற அளவுக்கு வளர்ந்துருக்கக்கூடிய ஒரு வணிகவியல் துறைங்கிறது இந்த வட்டாரத்தில் ஜிடிஎன் கலைக்கல்லூரி தான் சொல்லி, அது வந்து நிச்சயமே எனக்கு அந்த பெருமை. சார், இந்த சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட் கோர்ஸ் பற்றி எல்லாருக்கும் தெரியும். பட் இங்கே பிகாம் ஒரு கோர்ஸ் வந்து பயங்கர ப்ரொஃபஷ்னலாக பண்ணுறீங்கன்னு கேள்விப்பட்டோம். ஸோ அதை பற்றி சொல்லுங்கள். இந்த பிகாம் சிஏன்னு ஒரு கோர்ஸ் வச்சுருக்கோம். அது வந்து இப்போ லேட்டஸ்ட்டாக வந்த கோர்ஸு. முன்னாடி வந்து பிகாம் தான் அது ராயல் பிகாம் சொல்லுவாங்க. இன்றைக்கி வரைக்கும் அப்படி தான், அது ராயல் பிகாமாக தான் இருக்குது. ஆனால் ஒரு நாமன் கிளாச்சரில் யூனிவர்சிட்டி கொடுக்கும் பொழுது பிகாம் சிஏன்னு கொடுத்தாங்க. நிறையா பேர் இன்றைக்கும் அது கன்ஃபியூஷன்லேயே இருக்காங்க. நிறையா ஸ்டூடெண்ட்ஸ்க்கு தெரிய மாட்டேது, பேரண்ட்ஸ்க்கு தெரிய மாட்டேது. அந்த பிகாம் சிஏங்கிறது பிகாம் சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட்ஸ் கிடையாது. பிகாம் சிஏ படித்தா சிஏ ஆயிடலாம் அப்படின்னு வர்றாங்க. அப்புறம் நாங்கள் தான் தெளிவாக சொல்கிறோம், அது வந்து கம்ப்யூட்டர் அப்ளிகேஷனு. உனக்கு இப்போ 80% வந்து காமர்ஸ் சப்ஜெக்ட் இருந்தால் 20% வந்து கம்ப்யூட்டர் இருக்கும். ஸோ அதனால் வந்து கம்பைனாக அதுக்கு பேர் வந்து பிகாம் சிஏன்னு சொல்கிறாங்கன்னு இந்த குழப்பத்திலே வர்றாங்க. அதை குழப்பத்தை எப்படி தீர்க்கிறதுன்னு பார்த்தப்போ தான் சரி, சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட் படிக்கிறதுக்குன்னே ஒரு பிகாம் வந்து நம்ம கொண்டு வந்துடுவோம் நம்ம கல்லூரியில். அப்படிங்கும் பொழுது இது அலைடாக எது இருக்குன்னு பார்த்தோம். பிகாம் ப்ரொஃபஷனல் அக்கௌண்டிங்னு ஒரு கோர்ஸ் இருக்குது, பிகாம் பிஏன். அது கொண்டு வந்தோடனே அதில் சிலபஸ் வந்து நாங்கள் அட்டானமஸுங்கிறதுனால நாங்கள் என்ன பண்ணோம்னா, இப்போ டைரெக்டாக +2 முடித்தவொடனே சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட் கோர்ஸுக்கு போக முடியும். அவங்க சிஏ ஃபவுண்டேஷன் எழுதலாம், ஃபவுண்டேஷன் முடித்த பிறகு இன்டர் எழுதலாம், இன்டர் முடித்து ஃபைனல் போகலாம், ஒரு டிகிரிக்கே வராமல் போகலாம். ஆனால் ஒரு காலேஜில் வந்து ஃபார்மலாக படிக்கணும் அப்படின்னு சொல்லி விரும்புவாங்க, நிறையா பேர் விரும்புவாங்க. ஏன்னா சார்ட்டர்ட் அக்கௌண்ட் கோர்ஸ் வந்து ஃபார்மலான எஜுகேஷன் கிடையாது. அது வந்து ஒரு டிஸ்டன்ட் எஜுகேஷனில் படித்த மாதிரி தான் இருக்கும். ஆனால் நிறையா ஹார்ட் ஒர்க் பண்ண வேண்டியிருக்கும். அப்படிங்கும்போது இந்த ஒரு ஃபீல் கிடைக்காது. அவனுக்கு ரெகுலராக ஒரு காலேஜுக்கு போன ஒரு ஃபீல் கிடைக்காதுங்கிறனால
சில பேர் இதையும் லைக் பண்ணுவாங்கங்கனால நம்ம என்ன பண்ணோம்னா இந்த கோர்ஸ் வந்து யூனிவர்சிட்டியில் கொடுக்கவே அந்த கோர்ஸுக்கு நாங்கள் போய் புதுசாக இன்ட்ரடியூஸ் பண்ணோம். அது நல்ல வரவேற்பு இருந்தது. அது பிகாம் ப்ரொஃபஷனல் அக்கௌண்டிங்கில் அட்டானமஸுக்குனால நாங்கள் என்ன பண்ணோம், ஃபஸ்ட் இயருக்கு சிலபஸே வந்து ஒருவேளை அவன் ஃபவுண்டேஷன் எழுதணும்னு நினச்சாக்க டிகிரி முடிச்சா தேவையில்லை, பிகாம் முடிச்சா தேவையில்லை. ஆனால் படிக்கிறாண்டா படிக்கட்டுங்கிறதுக்காக ஃபஸ்ட் இயர் சிலபஸ் முழுக்கவே நாங்கள் வந்து ஃபவுண்டேஷனுக்கு என்ன சிலபஸ் இருக்கோ அதுவே நாங்கள் வச்சுட்டோம். ஸோ ஃபவுண்டேஷன் எழுத சொல்லுவோம் நாங்கள். இதே சிலபஸ்லேயே 1 இயர் ஓடிடும். செகண்ட் இயர் வந்த பிறகு தான் அவனுக்கு இன்டர் சிலபஸ் இருக்கும். அப்புறம் தான் வந்து நம்ம வந்து அவங்க ஒரு கான்ஃபிடென்ட்டாக லேசாக ஹார்ட் ஒர்க் பண்ணுறவங்களுக்கு 2 விஷயம் நடந்துடும். ஒன்று வந்து சிஏங்கிற டோரை உள்ளே நுழையிறதுக்கு ஃபவுண்டேஷன் முடிச்சுக்குவான், இன்டருக்கும் உண்டானது அவேர்னஸ் வந்துடும். அதனால் ஒரு கான்ஃபிடென்ஸை க்ரியேட் பண்ணிடுறோம். நிச்சயமாக நம்மளால் சார்ட்டர்ட் அக்கௌண்ட் முடிக்க முடியும்னா ஜென்ரலாக என்ன வியூஸ் இருக்குன்னா 10 வருஷம்னாலும் முடிக்க முடியாது, 15 வருஷம்னாலும் முடிக்க முடியாது, வயசானாலும் முடிக்க முடியாதுங்கிற அது நிறையா பேருக்கு அப்படி இருக்குது. அதனால் அதை போக்குறதுக்காக வச்சோம். நிறையா பேருக்கு அந்த கான்ஃபிடன்ஸ் லெவல் ரைஸ் ஆகிருக்கு. ஒன்று. ரெண்டாவது சிஏ படிச்சுட்டா டிகிரிங்கிறது தனியாக இருக்காது, ஒரு யூனிவர்சிட்டி டிகிரி இருக்காது. ஆனால் அது யூனிவர்சிட்டி டிகிரிக்கு மேலே தான் அது. யூஜிசி வந்து அதை வந்து சிஏ வந்து ஈக்குவலன் டு பிஜின்னு சொல்லிட்டாங்க. ஸோ டைரெக்டாக அவங்க பிஹெச்டியே பண்ண முடியும்னு சொல்லி அனுமதிச்சிட்டாங்க. அது அப்புறம் ரீசெண்டாக தான். அதுக்கு முன்னாடி ஒவ்வொரு சார்ட்டர்ட் அக்கௌண்ட்டுக்கும் ஒரு குறை இருக்கும். என்ன குறைனா வெறும் சார்ட்டர்ட் அக்கௌண்ட் தானே போடுறோம், நம்ம எந்த யூனிவர்சிட்டியில் டிகிரி வாங்கலைங்கிற குறை இருக்கும். அப்புறம் இப்போ சரியாக பண்ணிட்டா கூட அந்த குறை இல்லாமல் ஆயிடுச்சு. இப்போ யூஜிசியே பண்ணிருச்சு. இருந்தாலும் நிறையா பேத்துக்கு தெரியாது, அந்த ஃபீலிங் இருக்கும். ஒரு யூனிவர்சிட்டி டிகிரியும் கிடைக்கிட்டதுனால தான் ஒரு பிகாமும் கிடச்சிடும், ஈஸியாக சார்ட்டர்ட் அக்கௌண்டன்னா ஆகிக்க முடியுங்கிற ஒரு வாய்ப்பு இருக்குது. அதனால் அந்த கோர்ஸை கொண்டு வந்திருக்கோம், அதுக்கு நல்ல ஒரு வரவேற்பு இருக்குது. ஓகே, ஸோ இப்போ இந்த ஆர்ட்ஸ் காலேஜில் கிளினிக்கல் எம்ப்ராலஜி அண்ட் ஃபாரன்சிக் கோர்சஸ்லாம் இருக்குன்னு கேள்விப்பட்டோம். ஸோ அதை பற்றி சொல்லுங்கள். இந்த ஃபாரன்சிக் சயின்ஸ் கோர்ஸ் வந்து நம்ம காலேஜில் வந்து பொது ஆர்ட்ஸ் காலேஜில் கொண்டு வர மாட்டாங்க. இதில் வந்து வேலை வாய்ப்பு என்பது ஒரு இன்வெஸ்டிகேஷன் மாதிரி. அது இந்த கோர்ஸுக்கு வந்து மாணவர்கள்ட்ட விருப்பம் இருக்குமா இருக்காதான்னு நாங்கள் நினச்சிக்கிட்டு இருந்தோம். ஆனால் கோர்ஸ் கொண்டு வந்த பிறகு தான் தெரிஞ்சது இந்த கோர்ஸுக்கு உண்டான டீச்சர்ஸுமே எங்களுக்கு கிடைக்காம இருந்தது. இங்கே இந்த கோர்ஸுக்கு வர ஸ்டூடெண்ட்ஸும் பார்த்தோம்னா வேறு ஸ்டேட்ஸ்லேருந்து தான் வந்து படிக்கிறாங்க. அந்த கிளாஸ் ரூம் மட்டும் ஒரு வித்தியாசமாக இருக்கும். அங்கே நம்ம வந்து தமிழே பேச முடியாமல் இருக்கும். காரணம் தெலுங்கு ஸ்பீக்கிங் இருப்பாங்க, ஆந்திராவிலேருந்து வந்திருப்பாங்க, கேரளாவிலேருந்து நிறையா பேர் இருப்பாங்க. டீச்சர்ஸ் பார்த்திங்கன்னா புனே அங்கெங்கேருந்து வந்திருப்பாங்க. ஸோ ஜென்ரலாகவே அந்த கிளாஸ் ரூம் வந்து வித்தியாசமான கிளாஸ் ரூமாக இருக்கும். அவங்க தமிழ்நாடுலேருந்து நம்மளுக்கு நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க. அது தெரிஞ்சவங்க மட்டும் இருப்பாங்க, அதாவது அதை பற்றி தெரிஞ்சவங்க. ரெண்டாவது இதில் இன்ட்ரெஸ்டான இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ். அந்த இன்வெஸ்டிகேஷனில், கிரிமினல் இன்வெஸ்டிகேஷனில் சில பேர் இன்ட்ரெஸ்டடாக இருப்பாங்க. அவங்க மட்டும்தான் இந்த கோர்ஸை சூஸ் பண்ணி வருவாங்க. அந்த இன்ட்ரெஸ்டட் ஸ்டூடெண்ட்ஸுக்கு இங்கே வந்தோடனே அதுக்கு தகுந்த மாதிரி அந்த இது டிபார்ட்மெண்ட் அமைஞ்சிருச்சு. அருமையான டிபார்ட்மெண்ட்டு. எல்லாமே டெமோவிலேயே போகும். அவங்க ஃபஸ்ட்டு இயர்லேயே அவங்க வந்து ட்ரைனிங் போகிறாங்க, எஸ்பிஎப்பி மீட் பண்ணுவாங்க, இன்னும் டிஃப்ரெண்ட் போலீஸில் இருக்கக்கூடிய கேஸஸ் அப்புறம் எடுத்துகிட்டு வருவாங்க, க்ரைம்ஸ் எல்லாம் எடுத்துகிட்டு வருவாங்க. இந்த அளவுக்கு ஒரு இன்ட்ரெஸ்டான அது கோர்ஸு. அவங்களுக்கு வேலை வாய்ப்புன்னு பார்த்தீங்கன்னா ஈவன் அவங்க லா படித்தாங்கன்னா, ஃபாரன்சிக் சயின்ஸ் முடிச்சுட்டு அவங்க லா போனாங்கன்னா ரொம்ப மிகப்பெரிய ஒரு இன்வெஸ்டிகேட்டராகவும் ஒரு சிறந்த அட்வொகேட்டாகவும் அவங்க வர முடியும். அதில் இப்போ வந்து கிரிமினல் லாலாம் வந்து ஒரு பெரிய சப்ஜெக்ட் அவங்களுக்கு லாயர்ஸுக்கு. அதை முழுக்க ஃபுல் சிலபஸும் இவங்க படிக்கிறாங்க, ப்ராக்டிக்கலாக படிக்கிறாங்க. நான் வந்து பார்த்துருக்கேன், ஒரு க்ரைம்ஸை பற்றி அவங்க பேசுகிற அளவுக்கு, ஸ்டூடெண்ட்ஸ் பேசுகிற அளவுக்கு வந்து ஒரு லாயருக்குமே தெரியுமா அப்படிங்கிறது ஒரு சந்தேகமாக தான் இருக்கும். அந்த அளவுக்கு டெப்த்தாக படிக்கிறாங்க அவங்க. கிரிமினாலஜி வந்து இன்ட்ரெஸ்டிங் கேஸ் கேள்விப்பட்டிருக்கீங்களா சார்? இங்கே படித்தவங்க இங்கே படித்தவங்க டெமோ நான் அடிக்கடி போய் பார்ப்பேன். டெமோ பார்க்கும் பொழுது அப்படியே வந்து ஒரு மர்டர் நடந்ததை வந்து எப்படி இன்வெஸ்டிகேட் பண்ணுறாங்க அப்படிங்கிறத அப்படியே அவங்க காட்டுவாங்க, லைவாக காட்டுவாங்க. ஒரு 1 hour நான் ஒவ்வொரு ஸ்டூடெண்ட்டும் அதை வந்து இன்ட்ராக்ட் பண்ணுவான். இன்ட்ராக்ட் பண்ணுறதோடு இல்லாமல் எல்லாருமே அதை கலந்து பேசுவாங்க. அதெல்லாம் பார்க்கும்போது ஒரு ஜென்ரல் அட்மாஸ்பியர் ஒரு காலேஜில் எப்படி இருக்குது, இவங்க இது மட்டும் ஒரு தனி வித்தியாசமாக இருக்கும். அது எல்லாம் வேடிக்கை பார்க்குற மாதிரி இருக்கும். ஒரு டெமோ நடந்ததுன்னா கிரவுண்டில் தான் நடக்கும், எல்லா ஸ்டூடெண்ட்ஸ் வேடிக்கை பார்ப்பான். வேடிக்கை பார்க்கும்போது அது அவங்களுக்கு பெருமை. அவங்க பெரிய ஒரு டெமோ நடத்துறது ஒரு ஷோ மாதிரியே நடக்கும். அது எப்படி மந்த்லி ஒன்ஸ் நடத்திடுவாங்க. அவங்க இவ்வளோ கூட்டத்தையும் பார்க்குறத பார்த்து, டீச்சர்ஸ்லாம் வந்து பார்க்குறத பார்த்து, அவங்க கேட்குற கொஸ்டின்ஸ்லாம் பார்த்து அதை வீடியோ பண்ணுவாங்க. அந்த வீடியோஸ்லாம் நிறையா வச்சுருக்காங்க அவங்க. நீங்கள் போனீங்கன்னா அந்த டிபார்ட்மெண்ட்டுக்கு போகும்போது அதெல்லாம் உங்களுக்கு பார்க்க முடிக்க வாய்ப்பு கிடைக்கும். அதே போல் வந்து இந்த கிளினிக்கல் எம்பிரியாலஜிங்கிறது பொதுவாக மெடிக்கல்ஸ்க்கு கிடைக்காதவங்க, அதனால் நம்ம கனவாக வச்சுருப்பாங்க. இந்த ஃபீல்டு நம்ம வந்து நம்மளோட கெரியராக சூஸ் பண்ணணும்னு நினச்சிருப்பாங்க. அது ஏதாவது ஒரு காரணத்தினால
அது அமையாமல் போயிருக்கும். அதுக்காண்டி என்ன பண்ணுவாங்கன்னா, நாங்கள் எங்கள் காலேஜில் அதுக்காகவே BNYSன்னு ஒரு கோர்ஸ் கொண்டு வந்தோம், இயற்கை மருத்துவக் கல்லூரின்னு சொல்லி. கிட்டத்தட்ட அதுவும் 6 வருஷ கோர்ஸ் தான். அந்த 6 வருஷ கோர்ஸு அவங்களும் அனாட்டமி கம்ப்ளீட்டாக படிக்கிறாங்க. இதை தவிர அந்த நம்ம இங்கிலீஷ் மெடிசன் இல்லாமல் நேச்சுரலாக எப்படி க்யூர் பண்ணுறதுங்கிறது படிக்கிறாங்க. இந்த கோர்ஸுக்கும் வர்றாங்க. நீட் எக்ஸாம் எழுதாமையே அவங்க வந்து படிக்க முடியும். ஸோ இந்த மெடிக்கல் கனவு உள்ளவங்களுடைய கனவு நனவாக்குறதுல 2 விஷயம். ஒன்று வந்து நாங்கள் வச்சிருக்கக்கூடிய இந்த இயற்கை மருத்துவக் கல்லூரி, அதில் 100 பேர் ஸ்ட்ரென்த்து. இந்த வருஷம் வந்து ஃபைனல் செட்டு போகுது, வெளியே போகிறாங்க, முடிச்சு போகிறாங்க 6 இயர்ஸ் முடிச்சு. அந்த மாதிரியே நாங்கள் என்ன பண்ணோம்னா, அந்த மெடிக்கல் கனவோடு இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து ஏதாவது வேறு பேராமெடிக்கல் சேர முடியல, நர்சிங் போக முடியல, ஆர்ட்ஸ் காலேஜிலே படிக்கணும், ஒரு மெடிக்கல் கோர்ஸ் மாதிரி படிக்கணும்னு நினச்சா இந்த கோர்ஸு. ஆக்சுவலாக அந்த கோர்ஸோடைய சிலபஸ் கண்டென்ட்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா, கிளினிக்கல் எம்பிரியாலஜி ஒரு டாக்டர்ஸ் தான் நடத்த முடியும். ஒரு இன்டர்வியூ நடத்தும்போது அந்த இன்டர்வியூவில் நான் உட்காந்துருந்தேன். ஒரு டீச்சரை இன்டர்வியூ பண்ணும்பொழுது ஒரு 2-3 டாக்டர்ஸ் தான் வந்து இன்டர்வியூ பண்ணாங்க. அப்படி தான் அவங்க கொஸ்டின் கேட்டாங்க டீச்சர் செலெக்ஷனில். ஸோ அப்போ தான் நான் எனக்கே புரிஞ்சது, இன்டெப்த்தாக வந்து தெரிஞ்சிருந்தால ஒழிய ஒரு ஃபேக்கல்ட்டியாக இந்த கிளினிக்கல் எம்பிரியாலஜிக்கு வர முடியாது அப்படின்னு. அப்போ ஸ்டூடெண்ட்ஸுக்கு எவ்வளோ பெரிய ஒரு அட்வான்டேஜாக இருக்கும். அதனால் வந்து நிச்சயமாக அது நல்ல கோர்ஸு. அதில் வந்து நாங்கள் ஒரு புதுமையாக கொண்டு வந்திருக்கோம். அது ஒரு சக்ஸஸ்ஃபுல்லாக போகுது. அவங்கள யாருமே பார்க்கவே முடியாது, அவங்களோட இதெல்லாம் இதே வித்தியாசமாக இருக்கும். ஸோ நிறைய புதுமையான விஷயங்கள்லாம் கேட்டு தெரிஞ்சுக்கிட்டோம். ஸோ தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ. ஐ எம் டாக்டர் எஸ் சரவணன், பிரின்சிபல் GTN ஆர்ட்ஸ் காலேஜ் திண்டுக்கல். எங்கள் கல்லூரியில் 26 இளங்கலை படிப்புகளும் 12 முதுகலை படிப்புகளும் உள்ளன. மேலும் எங்கள் கல்லூரியில் சேர்கிற ஒவ்வொரு மாணவரும் வெளியில் போகும்போது ஏதோ ஒரு அப்பாயின்மெண்ட் ஆர்டர், ஒரு பிளேஸ்மெண்ட் ஏதோ ஒன்று கொடுக்குறோம். இந்த வருஷம் மட்டும் எங்கள் கல்லூரியில் கிட்டத்தட்ட 600க்கும் மேலே மாணவர்கள் அப்பாயின்மெண்ட் ஆர்டர் வாங்கியிருக்காங்க. சென்ற வருடம் எங்கள் கல்லூரியில் DBT ஸ்டார் காலேஜ் ஸ்கீம், அதன் மூலமாக கிட்டத்தட்ட 85 லட்சம் பணம் எங்களுக்கு மத்திய அரசால் வழங்கப்பட்டு ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, ஜுவாலஜி, மேத்தமேட்டிக்ஸ் இந்த 4 டிபார்ட்மெண்ட்டோட லெபார்ட்ரிஸை நாங்கள் கொஞ்சம் எக்யூப் பண்ணியிருக்கோம். இந்த வருஷம் DST FIST இந்த ப்ரோக்ராமில் ஒரு 75 லட்சம் எங்களுக்கு சேங்ஷன் ஆகிருக்கு. இன்னும் பணம் கையில் வரலை. அந்த 75 லட்சத்தில் ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, மேத்தமேட்டிக்ஸ், ஜுவாலஜி இந்த 4 டிபார்ட்மெண்ட்டோட லேபு இன்னும் கொஞ்சம் அதிகமாக நாங்கள் எக்யூப் பண்ண முடியும். எங்கள் கல்லூரி சென்ற வருடம் NAAC அக்ரிடிட்டேஷனில் A++ தர நிர்ணயம் பெற்றது. 4க்கு 3.56 மதிப்பெண்கள் பெற்றது. இது ஒரு மகத்தான சாதனை. இந்த சாதனையானது படிப்பில் மட்டும் இல்லை, இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், லைப்ரரி, கிரவுண்டு இது எல்லாத்துக்கும் சேர்த்து எங்களுக்கு NAAC அக்ரிடிட்டேஷன் கிடைச்சது 3.56 A++. எங்கள் காலேஜில் கிட்டத்தட்ட 2500 பேர் உட்கார்ந்து பார்க்கக்கூடிய ஒரு AC ஆடிட்டோரியம் இருக்குது. ஒரு 300 பேர் அமர்ந்து பார்க்கக்கூடிய ஒரு AC செமினார் ஹால் இருக்குது. ஒரு 300 பேர் உட்காந்து பார்க்குற நான் AC NS ஹால் அப்படின்னு ஒன்று இருக்குது. இதெல்லாம் ஆடிட்டோரியம் சைட். எங்கள் காலேஜோட ஸ்போர்ட்ஸ் அச்சீவ்மெண்ட், எங்கள் காலேஜில் படித்த பையன் சவுத் ஏஷியன் கேம்ஸ் வரைக்கும் போயிருக்காங்க பாக்ஸிங்கில். அடுத்த எங்களோட எய்ம், எங்கள் குழந்தை யாராவது ஒருத்தர் ஒலிம்பிக்கில் போய் பார்ட்டிசிபேட் பண்ணி வின் பண்ணணும் அப்படிங்கிறது தான் எங்களோட எய்மாக இருக்குது. அந்த டைரக்ஷனில் தான் நாங்கள் மூவ் ஆகிட்டுருக்கோம். I am Dr. P.S. Srinivasan, now the principal of GTN Law College, Dindigul. Also, I have been recently appointed as the syndicate member, the Tamil Nadu Dr. Ambedkar Law University, Chennai. GTN Law College is concerned, we offer 2 degree courses, BA, LLB, 5-year integrated law degree course and 3-year LLB law degree course. GTN சட்டக்கல்லூரி தமிழ்நாடு டாக்டர் அம்பேத்கர் சட்ட பல்கலைக்கழகத்தோடு இணைவு பெற்ற கல்லூரி. இது பார் கவுன்சில் ஆஃப் இந்தியாவினுடைய அங்கீகாரமும் UGCயினுடைய அங்கீகாரமும் கொண்டது. தமிழ்நாடு அரசினுடைய முழு அங்கீகாரத்தோடு செயல்பட்டு இருக்கு. GTN லா காலேஜை பொறுத்தவரையில் 5 வருட மாணவர்களும் 3 ஆண்டு படிக்கக்கூடிய மாணவர்களும் நல்ல முறையில் பயிற்சியோடு சட்டம் பயின்று வருகின்றாங்க. எங்கள் கல்லூரியை பொறுத்தவரையில் சட்டம் தியரியாக மட்டும் சொல்லிக் கொடுக்கறது இல்லாமல் சட்டத்தை பிராக்டிக்கலாகவே நீதிமன்றங்களில் மாணவர்களை அழைத்து சென்று நீதிபதிகளோடு கலந்துரையாடி வழக்கறிஞர்களுடைய
அலுவலகத்துக்கு சென்று அங்கு இருக்கக்கூடிய வழக்குகள் சம்பந்தமாக வழக்கறிஞர்களும் வழக்கிற்கு வரக்கூடிய அந்த குறிப்பிட்ட நபர்களோடு என்னென்ன பேசுகிறார்கள், எப்படி ஒரு வழக்கை சமாளிக்க வேண்டும், எப்படி ஒரு வழக்கிற்கு தீர்ப்பு சொல்கிறார்கள், அந்த வழக்கினுடைய நுண்ணறிவு என்ன, எந்த சட்டத்தை பின்பற்றுகிறார்கள், நீதிமன்றத்தினுடைய கோட்பாடுகள், உச்சநீதிமன்ற தீர்ப்புகள் என்ன சொல்லியிருக்கின்றார்கள், உயர்நீதிமன்ற தீர்ப்புகளை பின்பற்றுகிறார்களா, அந்த அடிப்படையில் முழுமையான பயிற்சியோடு இந்த சட்டக்கல்லூரியில் படிக்கக்கூடிய மாணவர்கள் பாடம் கற்றுக்கொண்டு இருக்கின்றார்கள். இது முதலாம் ஆண்டு குறிப்பாக 3 ஆண்டு மாணவர்கள் மே 2025ஆம் ஆண்டு அவர்களுடைய தேர்வு முடிவு பெற்று வழக்கறிஞர்களாக பதிவு செய்வதற்காக காத்திருக்கிறார்கள். இந்தியா மட்டுமல்ல, உலகத்தில் சட்டம் இல்லாத துறைகளே இல்லை. எந்த துறைகளாக இருந்தாலும் சட்ட மாணவர்களுக்கு முழுமையான வாய்ப்பு இருக்கிறது. அந்த நோக்கத்தோடும் ஒரு மாணவன் ஒழுக்கத்தோடு அனைத்து சட்ட அறநெறிகளை கற்றுக்கொண்டால் வாழ்வில் முழுமையாக தானும் முன்னேறி ஒரு சமுதாயத்தை, ஒரு முழுமையான ஒழுங்கான சமுதாயத்தை உருவாக்குவதற்கும் கட்டமைப்பதற்கும் ஒரு பொறுப்பானவனாக செயல்படுவான் என்ற நம்பிக்கையோடு ஜிடிஎன் சட்டக்கல்லூரியில் மாணவர்களும் மாணவிகளும் இங்கே தேர்வு பெற்று சேர்க்கை பெறுகிறார்கள். மாணவர்கள் முடித்து செல்லும் போதும் அவர்கள் ஒரு குறிக்கோளோடு இந்த கல்லூரியை விட்டு வெளியே செல்லும் போது நீதிபதிகளாக, வழக்கறிஞர்களாக, ஒரு சட்ட வல்லுநராக, சட்டம் உருவாக்கக்கூடியவர்களாக, ஒரு சட்ட மேதையாக உருவாக வேண்டும் என்ற ஒரு பிளெஸ்ஸிங்ஸோடு அந்த மாணவர்கள் வழி அனுப்பப்படுகிறார்கள். அவ்வாறு முழுமையான கல்வியும் முழுமையான பயிற்சியும் அளிக்கக்கூடிய ஜிடிஎன் சட்டக்கல்லூரி 50 விழுக்காடுகளை தாண்டி பெண்களே இங்கு சட்டம் பயில வருகின்றார்கள். பெண்கள் அதிகம் சட்டக்கல்வியில் ஈடுபடுவதால் சமுதாயத்தில் ஒரு பெரிய முன்னேற்றத்தை ஏற்படுத்துகிறார்கள், சட்ட விழிப்புணர்வை ஏற்படுத்துகிறார்கள். பெண்களுக்கான ஒரு நீதித்துறை அல்லது நீதிமன்றத்தில் பெண்களுக்கு அதிக வாய்ப்பு இருப்பதை வெளிப்படுத்துகிறார்கள். பெண்கள் முன்னுக்கு வரும்போது சமுதாயம் மிகவும் முன்னுக்கு வருவதாக நாம் நம்புகிறோம். ஸோ இந்திய சமுதாயம் முன்னேறுவதற்கு பெண்களுடைய பங்கு அதிகம் என்பதற்கு ஜிடிஎன் சட்டக்கல்லூரி எடுத்துக்காட்டாக அமைகிறது. இங்கே ஜிடிஎன் நர்சிங் கல்லூரியில் அரசு அங்கீகாரம் பெற்ற 4 வருட பிஎஸ்சி நர்சிங் கோர்ஸு, 3 வருஷம் ஜிஎன்எம் கோர்ஸு, 2 வருஷம் ஏஎன்எம் கோர்ஸு நடத்துகிறோம். அதில் ஏஎன்எம் கோர்ஸ் வந்து தமிழ் வழியில் படிப்பிக்கிறோம். அதுவே பிஎஸ்சி நர்சிங் ஜிஎன்எம் வந்து ஆங்கில வழியில் கற்றுத்தரப்படுகிறது. மற்ற கோர்ஸ் எல்லாம் இங்கிலீஷில் தான் டீச் பண்ணுறோம். ஜிடிஎன் நர்சிங் காலேஜில் உள்ள கோர்ஸுகள் தமிழ்நாடு நர்சிங் கவுன்சில் மற்றும் இந்தியன் நர்சிங் கவுன்சில் அப்ரூவலோட அங்கீகாரத்துடன் நடத்தப்படுகிறது. தமிழ்நாடு டாக்டர் எம்ஜிஆர் மெடிக்கல் யூனிவர்சிட்டி அங்கீகாரம் பெற்றுள்ளது. நம்மளோட நர்சிங் ஸ்டூடெண்ட்ஸு ப்ரைவேட் ஹாஸ்பிட்டல்லையும் எங்களது மருத்துவமனையிலும் மற்றும் திண்டுக்கல் மருத்துவக் கல்லூரி அரசு மருத்துவமனையிலும் பயிற்சி பெறுகிறார்கள். அங்கே எங்கள் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஸ்பெஷல் ட்ரைனிங் கொடுக்கப்படுகிறது. இங்கே படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸு வேலை வாய்ப்பு பற்றி பார்த்திங்கன்னா மத்திய மாநில அரசு வேலை மற்றும் ரயில்வே இல்லை வெளிநாடுகள்லேயும் அவங்களுக்கு வேலை வாய்ப்பு கிடைக்குது. இங்கே ஜிடிஎன்ல படிக்கிற நர்சிங் ஸ்டூடெண்ட்ஸுக்கு 100% வேலை வாய்ப்பு பெற்றுத்தரப்படுகிறது. எல்லாருக்கும் வணக்கம். நான் டாக்டர் வி தீபா, ஜிடிஎன் இயற்கை மருத்துவக் கல்லூரியில் முதல்வர். ஜிடிஎன் மெடிக்கல் காலேஜ் ப்ளஸ் ஹாஸ்பிட்டல் இயற்கை மருத்துவமனையும் இருக்குது. இது வந்து ஏ கிளாஸான மெடிக்கல் டிகிரி கோர்ஸ். இங்கே எல்லாமே ஹாஸ்பிட்டல் இருக்கிறதுனால நேச்சுரோபதி ட்ரீட்மெண்ட்ஸ் எல்லாமே ஸ்டூடெண்ட்ஸ் பார்த்துட்டே இருப்பாங்க. படிப்பு மட்டும் இல்லாமல் ப்ராக்டிக்கல் எக்ஸ்போஷர் கூட இங்கே இருக்குது. பல விதமான டிசீசஸ் லைக் பேக் பெயின், நெக் பெயின், அப்புறமா டயபெட்டிஸ் மெலைட்டஸ், லைஃப் ஸ்டைல் டிஸார்டர்ஸ், ஹைப்பர் டென்ஷன், டயபெட்டிஸ், இது எல்லாமே இங்கே ட்ரீட் பண்ணுறோம். ஸோ வி வில் கிவ் அ ஷெட்யூல்ட் டயட் பிளான் ஃபாலோட் பை யோகா techniques. Specialized yoga techniques for all the diseases will be taught here. அது மட்டும் இல்லாமல் இங்கே ஸ்டூடெண்ட்ஸுக்கு வந்து நல்ல அப்ரோச் இருக்குது. பேஷண்ட் கூட பேசுகிறதுக்கு, ப்ராக்டிக்கலாக இது எல்லாம் கற்றுக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. இங்கே வந்து எக்ஸ்பீரியன்ஸ்டான ஃபேக்கல்ட்டிஸ் இருக்காங்க. நிறைய ரிசர்ச் மெத்தடாலஜிஸ் இங்கே கண்டக்ட் பண்ணிட்டு இருக்கோம். அது இல்லாமல் நரேந்திர மோடிஜி வந்து இன்டர்நேஷ்னல் யோகா டே பண்ணிட்ட பிறகு இந்த ஸ்கோப் வேறு லெவல்லையே இருக்குது. இந்தியாவில் மட்டும் இல்லாமலேயே அப்ராட்லேயும் நிறைய வேலை வாய்ப்பு இங்கே இருக்குது. ஸ்கோப்புன்னு பார்த்தீங்கன்னா இங்கே அவங்களே நேச்சர் கியூர் கிளினிக்ஸ் அவங்க ஸ்டார்ட் பண்ணலாம். ஹெல்த் கன்சல்டன்ட்ஸாக ஸ்பாஸில் வேலை செய்யலாம். க்ரூஸ் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கோம் நினைக்க, க்ரூஸில் கூட ஹெல்த் ஸ்பாஸ் இருக்கிறதுனால அங்கே கூட நிறைய வேலை செய்யலாம். ஸோ நிறைய வேலை வாய்ப்புங்க இதுக்கு ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் கவர்மெண்ட் அஸ் வெல் அஸ் சென்ட்ரல் கவர்மெண்ட் ஜாப்ஸ் ஆர் அவைலபிள் ஃபார் திஸ் ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ ஸ்கோப் இஸ் மெனி.
ஸோ இது மட்டும் இல்லாமல் ஜிடிஎன் காலேஜில் நாங்கள் ஹைட்ரோதெரப்பி மெனி தெரப்பிஸ் எல்லாம் சொல்லி கொடுப்போம். ஸோ என்ன எல்லாம் சப்ஜெக்ட்ஸ் வரோன்னா எம்பிபிஎஸ்ல எப்படி எல்லாம் சப்ஜெக்ட்ஸ் இருக்குமோ அனாட்டமி, ஃபிசியாலஜி, பயோகெமிஸ்ட்ரி, மைக்ரோபயாலஜி, பெத்தாலஜி அதெல்லா படிப்பும் நம்ம இதுலேயும் படிப்போம், நேச்சுரோபதியில் கூட படிப்போம். ஸோ இட் இஸ் ஈக்குவலண்ட் டு எம்பிபிஎஸ். இங்கே என்னென்னா நாங்கள் ஃபார்மகாலஜி கூட படிப்போம், எந்த மெடிசன்ஸ் எதுக்காகன்னு சொல்லிட்டு. ஆனால் நாங்கள் ட்ரீட் பண்ணும்போது இந்த மசாஜ் தெரப்பி, ஹைட்ரோதெரப்பி, ஆக்யூப்ரெஷர், ஆக்யூபங்க்சர், ஃபிசியோதெரப்பி, நியூட்ரிஷன் அண்ட் டயட்டெட்டிக்ஸ், குரோமோதெரப்பி, மேக்னெட்டோதெரப்பி, ஸோ இந்த விதமான படிப்பு எல்லாமே நாங்கள் அவங்களுக்கு ட்ரீட்மெண்ட் கொடுக்கும்போது இம்ப்ளிமெண்ட் பண்ணுவோம். பசங்களும் இது எல்லாம் ப்ராக்டிக்கலாக படிப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் ஐரிஸ் டயக்னாஸ்டிக்ஸ், மாடர்ன் மெடிக்கல் மெத்தட்ஸ் டு டயக்னோஸ் த டிசீஸ், இது எல்லாமே இதில் இங்கே ஜிடிஎனில் நாங்கள் ஸ்டூடெண்ட்ஸுக்கு கற்றுக் கொடுப்போம். அது மட்டும் இல்லாமல் ஸோ நிறைய கேம்ப்ஸ் இன் அண்ட் அரவுண்ட் திண்டிகல், அப்புறமா நிறைய கான்ஃபரன்சஸ் எல்லாம் அட்டென்ட் பண்ணுவோம். இதனால் பசங்களுக்கு எல்லாம் நிறைய நல்ல எக்ஸ்போஷர். இங்கே படிப்பு மட்டும் இல்லாமல் எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டீஸ் லைக் ஸ்போர்ட்ஸ் டே, கல்ச்சுரல்ஸ் டே, இந்த மாதிரியானது எல்லாமே நாங்கள் கண்டக்ட் பண்ணுவோம். ஹாஸ்டல் டே, காலேஜ் டே செலிப்ரேஷன் எல்லாமே இருக்கும். அவங்க திறமையாக இது மூலமாக அவங்க நல்லபடியாக தே கேன் ஷோ தேர் டேலண்ட்ஸ். ஸோ எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டீஸ் as well as along with studies, extra curricular activities is also a main thing. Many motivational speeches, many doctors, we will call them, நிறைய டாக்டர்ஸ் எல்லாம் கூப்பிட்டு கூட we will be organizing a ஹெல்த் எஜுகேட்டட் கேம்ப்ஸ் எல்லாமே இங்கே பண்ணிட்டு தான் இருப்போம். என் பேர் அனுஷியா பிரியதர்ஷினி, ஜிடிஎனில் எம்பிஏ ஃபர்ஸ்ட் இயர் படிச்சுட்ருக்கேன். அண்ட் நான் வந்து டேக்வாண்டோ அத்லெட். நான் கிட்டத்தட்ட ஒரு 7 இயர்ஸாக வந்து இந்தியா ரெப்ரசென்ட் பண்ணிகிட்ருக்கேன். அண்ட் ஒரு 6 to 7 இயர்ஸ் கண்டினியூஸ் நேஷனல் மெடலிஸ்ட். அண்ட் இப்போது இந்த இயர் வந்து ஜெர்மனி செலக்ட் ஆகிருக்க வேர்ல்டு யூனிவர்சிட்டி கேம்ஸுக்கு. அண்ட் ஜிடிஎன் வந்து மேனேஜ்மெண்ட் எனக்கு ரொம்ப நிறைய சப்போர்ட் பண்ணிகிட்டு இருக்காங்க. சேர்மன் சார், ரத்னம் சார் ஆகட்டும் சரி, டைரக்டர் துரை சார் ஆகட்டும் சரி, எனக்கு ஃபினான்ஷியலி சரி அண்ட் ரொம்ப ரெகக்னைசேஷன் கொடுத்துட்ருக்காங்க இந்த காலேஜில். அண்ட் ரெகுலர் ஸ்போர்ட்ஸ் கோட்டா எப்படி இருக்குமோ அதை விட ரொம்ப அட்வான்டேஜஸ் இருக்குது இங்கே வந்து எனக்கு ஸ்போர்ட்ஸ் கோட்டா படிக்கிறதுக்கு. அண்ட் என்னோடய எய்ம் வந்து ஒலிம்பிக்ஸ் இருந்துச்சு. அண்ட் குவாலிஃபிகேஷன்ஸ் வந்து அட்டென்ட் பண்ணியிருக்கேன் இந்த வருஷம். அண்ட் காலேஜ் எஜுகேஷன் வைஸும் வந்து எனக்கு ரொம்ப நிறையா சப்போர்ட் கொடுத்துட்ருக்காங்க. இப்போ நான் ஸ்போர்ட்ஸில் ரொம்ப ஆக்குபைடாக இருக்கும் போதும் எனக்கு தனியாக ஸ்பெஷல் கிளாஸஸ், என் எக்ஸாம்ஸ்க்கு முன்னாடி போர்ஷன்ஸ் எல்லாமே அண்ட் ஃபேக்கல்ட்டிஸ் ரொம்ப ஃப்ரெண்ட்லியாக இருக்காங்க. எல்லா விதத்துலையும் ரொம்ப சப்போர்ட்டிவாக இருக்குது. அண்ட் தேங்க்யூ ஃபார் திஸ் மேனேஜ்மெண்ட். இவ்வளோ ஸ்போர்ட்ஸ் பிளேயர்ஸை வந்து அப்கமிங் ஃப்யூச்சருக்கு வந்து நிறையா புஷ் பண்ணிகிட்ருக்காங்க. தேங்க்யூ ஃபார் திஸ் ஆப்பர்ச்சுனிட்டி. ஹாய், ஐ எம் கரண். நான் ஜிடிஎன் காலேஜில் 3rd இயர் பிபிஏ படிக்கிறேன். ஐம் ப்ரொஃபஷனல் பேஸ்கெட்பால் பிளேயர். 2 டைம் நேஷனல்ஸ் வந்து ஆடிருக்கேன். ரீசெண்டாக அண்டர் 23 வந்து இப்போ போயிட்டு வந்திருக்கேன். பிஎஸ்ஜி காலேஜ், லோயலா, எம்சிசி, இந்த மாதிரி நிறையா காலேஜ் போயிருக்கோம். என்னால் ஒரு 4-5 டைம்ஸ் டீம் ஜெயிக்க வச்சுருக்கேன். தொடர்ந்து யூனிவர்சிட்டி மேட்ச்சில் வந்து 4 to 5 டைம்ஸ் ஜெயிச்சிருக்கோம். ஐ மீன் ஜோன், இன்டர் ஜோன் இதில் வந்து 4 to 5 டைம்ஸ் நாங்கள் ரீசெண்டாக இப்போ ஜெயிச்சிட்ருக்கோம். ஐ மீன் 12th நான் படித்தது எல்லாமே ராமநாதபுரம். இந்த மாதிரி அங்கே பாலா அவங்க கோச் இருக்கார், பேஸ்கெட்பால் கோச் இருக்கார். அவர் மூலியமாக இங்கே தெரிஞ்சு இங்கே வந்தேன். காலேஜ் மேனேஜ்மெண்ட்லேருந்து எல்லாருமே எனக்கு ஃபுல் சப்போர்ட் பண்ணுறாங்க. சப்போஸ் நான் ஏதாவது ஒரு மேட்ச்சுக்கோ எதாவது போயிட்டேன்னா அந்த எக்ஸாம்ஸ் அந்த இதெல்லாம் கேட்டுக்கிறதுக்குலாம் ஸ்டாஃப்ஸ் எல்லாமே எனக்கு ஃபுல் சப்போர்ட் பண்ணுறாங்க மேனேஜ்மெண்ட் எனக்கு. இப்போ நெக்ஸ்ட் வந்து நான் இப்போது சப்போஸ் தமிழ்நாடை விட்டு வெளியில் போகிறேன்னா, வேறு எங்கேயும் இந்த மாதிரி மேட்சஸ்லாம் போகிறேன்னா, காலேஜ்லேருந்து ஃபுல் ட்ராவல் அலௌன்ஸ் எல்லாமே எனக்கு ஃபுல்லாமே காலேஜே பார்த்துக்குறாங்க. அப் அண்ட் டவுன் ரெண்டுமே சரி, எல்லாமே அவங்களே பார்த்துக்குறாங்க. எனக்கு ஒரு ஃபுல் சப்போர்ட் பண்ணுறது ஜிடிஎன் பண்ணிகிட்ருக்காங்க. இப்போ நான் வந்து ஜெயிச்சா தான் என்னை வந்து இது பண்ணுறாங்கல்ல, நான் அதே டைமில் லூஸ் பண்ணாலும் இது பண்ணாலும் சேம் எனக்கு என்ன கொடுக்குறாங்களோ அதே தான் ஜிடிஎன் நான் லூஸ் பண்ணாலும் தந்துக்கிட்டு இருக்காங்க. இப்போ நான் வின் பண்ணிட்டேன் அந்த மாதிரினா ஓகே கொண்டாடுறாங்க அப்படின்னு இல்லாமல், நான் லூஸ் பண்ணாலும் ஓகே நெக்ஸ்ட் டைம் நான் மோட்டிவேட் ஆகி மறுபடியும் பண்ணலாம் அப்படின்னு சொல்கிறதுல ஒரு பிக்கஸ்ட் இதாக இருக்காங்க. ஒரு ஸ்போர்ட்ஸ் பிளேயருக்கு தேவை வந்து மோட்டிவேஷன், அது ஜிடிஎன் வந்து எனக்கு ஃபுல்லாக தராங்க.